அனைவருக்கும் வணக்கம் நண்பா. அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 6வது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டை பார்க்க போகிறோம். இன்றைய டெஸ்ட்டில் 53 கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 53 கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி யூடியூப்பில் ஹைப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவுக்கு ஹைப் கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஹைப் கொடுக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான், சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. முடிந்தால் ஹைப்பும் கொடுத்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் இருக்கிற முந்தைய இயல்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்காக கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க. சரி, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? சரி, கேள்விகளை கேட்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று மூவேந்தரையும் குறிப்பிடும் நூல் என்ன? இந்த வரி ஒரு நூலில் இருக்கிற வரி. இதனுடைய அர்த்தம் 3 வேந்தர்களை பற்றியும் சொல்லுது. சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். இப்படி 3 வேந்தர்களை பற்றியும் சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். நல்லா கவனிங்க, இந்த மாதிரி மேற்கோளை தான் கேட்பாங்க. வன்புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் தொல்காப்பியம். அடுத்து 2வது கேள்வி. மரபு தொடர் அறிக. யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்பவர். யார் எதை சொன்னாலும் அப்படியே கேட்குறாங்க பார்த்தீங்களா? அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவோம். எடுப்பார் கைப்பிள்ளை. அடுத்து 3வது கேள்வி. நாரை பிரியும் விளைவயல் யானர்த்தாக அவன் அகன்றலை. இந்த பாட்டு வரியில் இருக்கிற யானர் என்ற சொல்லின் பொருள் என்ன? யானர் என்ற சொல்லின் பொருள் புது வருவாய். யானர் அப்படின்னா புது வருவாய். அடுத்து 4வது கேள்வி. ஊரும் சிறப்பு பெயர்களும் பொறுத்துக. ஊரையும் அதுக்கான சிறப்பு பெயர்களையும் பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். சிம்பிளாக தாங்க இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? தூத்துக்குடி என்பது முத்து நகரம், சிவகாசி என்பது குட்டி ஜப்பான், மதுரை என்பது தூங்கா நகரம், திருவண்ணாமலை தீப நகரம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த சிவகாசி இருக்கு இல்லைங்களா, இதை குட்டி ஜப்பான் என்று சொன்னவர் ஒரு புகழ்பெற்ற அரசியல் தலைவர். அவர் யார் அப்படிங்கிறது தெரிந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடலாம். சரியான விடையை சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டின் சிம்பல் வழங்கப்படும். சரி, ஓகே, அடுத்த கேள்வியை பார்க்கலாமா? 5வது கேள்வி. கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். என்ன குமார், ஆட்டின் சிம்பிள் தான் போடுவியா? ஏதாவது பரிசு கிஃப்ட்டு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கே ஒன்றுமில்லை ஐயா. நானே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஸோ பரிசெல்லாம் எதிர்பார்க்காதீர்கள், கடமையை செய்யுங்கள். சரி, கேள்வியை பார்க்கலாமா? 5வது கேள்வியை பாருங்கள். கோவை என்ற மருவு சொல்லின் பழங்கால பெயர் என்ன? கோவை என்பது இப்போ இருக்கிற பெயர், மருவு பெயர். இதனுடைய பழங்கால பெயர் கோவன்புத்தூர். கோவன்புத்தூர். அடுத்து 6வது கேள்வி. கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். சிம்பிளாக தாங்க இருக்குது. இப்படியே பார்க்கலாங்களா? நூல் அப்படின்னா த்ரெட்டு, தறி அப்படின்னா லூம், தையல் அப்படின்னா ஸ்டிச்சு, ஆலை அப்படின்னா ஃபேக்டரி. அடுத்து 7வது கேள்வி. மரபு தொடர் அறிக. பொய்யாக அழுதல். பொய்யாக அழுகிறாங்கன்னா அவங்கள நம்ம என்னன்னு குறிப்பிடுவோம்? முதலை கண்ணீர் வடித்தல். முதலை கண்ணீர் வடித்தல். அடுத்து 8வது கேள்வி. இலக்கண கேள்வி ஸ்டார்ட்டு. கேள்வியை பாருங்கள். நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்? நிலைமொழின்னா என்ன, வருமொழின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ இது பார்த்திங்கன்னா நிலைமொழி, இது பார்த்திங்கன்னா வரும் மொழி. இந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து இங்கே பாருங்கள், இந்த இறுதி எழுத்தும் புள்ளி வச்ச மெய்யெழுத்து தான். இப்படி இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக வந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படும்னு கேட்குறாங்க. இதற்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யீற்று புணர்ச்சி. மெய்யெழுத்து வந்தால் மெய்யீற்று புணர்ச்சி, உயிரெழுத்து வந்தால் உயிரீற்று புணர்ச்சி. அடுத்து 9வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்தியாச்சுங்களா? விடையை பார்க்கலாமா? எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி,
முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடின்றி, ஒட்டாது அப்படின்னா வாட்டமின்றி, வைகுக அப்படின்னா தங்குக. அடுத்து 10வது கேள்வி, சேரர்கள் எவ்வாறு சிறப்புடன் ஆட்சி செய்தனர்? சேரர்கள் எவ்வாறு சிறப்புடன் ஆட்சி செய்தனர்? இங்கே என்ன சொல் வரும்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? சேரர்கள் கொடிகட்டி பறத்தல், அதாவது கொடிகட்டி பறந்து சிறப்புடன் ஆட்சி செய்தார்கள் அப்படி சொல்லலாம். சரிங்களா? கொடிகட்டி பறத்தல்னா என்னங்க? தனிப்புகழுடன் விளங்குதல். சேரர்கள் ஆட்சி தனிப்புகழோடு விளங்கிய ஆட்சி. களம் தந்த பொற்பரிசம் களிந்தோணியால் கரை சேர்க்குந்து என்று கூறும் நூல் என்ன? இந்த வரி எந்த நூலில் இருக்குன்னு கேட்குறாங்க. களம் தந்த பொற்பரிசம் களிந்தோணியால் கரை சேர்க்குந்து என்று குறிப்பிடும் நூல் புறநானூறு. புறநானூறு. அடுத்து 12வது கேள்வி, கலைச்சொற்களை பொறுத்துக. கலைச்சொற்களை பொறுத்துங்க பார்க்கலாம். எல்லாமே சிம்பிளாக தாங்க இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? பால் பண்ணை அப்படின்னா டெய்ரி ஃபார்ம், தோல் பதனிடுதல் அப்படின்னா டேனிங், சாயமேற்றுதல் அப்படின்னா டையிங், ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ். அடுத்து 13வது கேள்வி, சிலை கூட்டல் அழகு சிலை அழகு இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி என்ன? சிலை கூட்டல் அழகு சேர்த்தனம்னா சிலை அழகுன்னு வருது. இதில் வந்திருக்கிற புணர்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இதில் வந்திருக்கிறது உயிர் ஈற்று புணர்ச்சி வந்துள்ளது. உயிர் ஈற்று புணர்ச்சி. இங்கே பாருங்களேன், அதாவது லை அப்படின்னு இருக்கா, இதை பிரிச்சிங்கன்னா என்ன வருங்க? இல் கூட்டல் ஐ அப்படின்னு வந்திருக்கும். அப்போ ஐ என்பது உயிர் ஈறு. அப்போ இங்கே வந்திருக்கிறது உயிரீற்று புணர்ச்சி தான் வந்திருக்கு. அடுத்து 14வது கேள்வி, கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் பெற்ற விருது என்ன? கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் இவருக்கு விருது கொடுத்துருக்காங்க. இவர் பெற்ற விருது இலக்கிய சிந்தனை விருது. இலக்கிய சிந்தனை விருது எதுக்காக வாங்கினார்னா சிறுகதைக்காக வாங்கினார். அடுத்து 15வது கேள்வி, மரபு தொடர்களை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். இப்படியே பார்க்கலாங்களா? 1000 காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலம் இருப்பது. கல்லில் நார் உரித்தல் என்பது இயலாத ஒரு செயல். கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னா ஆராய்ந்து பாராமல். கம்பி நீட்டுதல் அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். அடுத்து 16வது கேள்வி, என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு எது பெருகியது? அவனுக்கு வருவாய் பெருகியது. காசு தான் பெருகியிருக்கும். வருவாய் என்பதற்கான சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை வாரிங்கிறது சரி. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வாரி பெருகியது. வாரினா வருவாய். அடுத்து 17வது கேள்வி, முடியுடைய மூவேந்தர்களில் பழமையானவர்கள் என்று கூறப்படுபவர்கள் யார்? மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள். அவர்களில் பழமையானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள் தான் பழமையானவர்கள். சேரர்கள். அடுத்து 18வது கேள்வி, வரும் மொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அந்த புணர்ச்சி என்ன புணர்ச்சி என்று அழைக்கப்படும்? நல்லா கவனிங்க. இது நிலைமொழி, இது வருமொழி. வருமொழியுடைய முதல் எழுத்து உயிரெழுத்து. உயிரெழுத்தாக இருந்தால் அந்த புணர்ச்சி உயிர் முதல் புணர்ச்சி. உயிர் முதல். அதுவே மெய் எழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி. அடுத்து 19வது கேள்வி, அக்களத்து பிரித்து எழுதுக. பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். அக்களத்து. விடையை பார்க்கலாங்களா? ஆ கூட்டல் களத்து அக்களத்து. அடுத்து 20வது கேள்வி, நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் என்று குறிப்பிடும் நூல் என்ன? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லுக்கும் உப்புக்கும் ஒரே மதிப்பு தானாமா. நெல்லும் ஒரே மதிப்பு கொண்டது, உப்பும் ஒரே மதிப்பு கொண்டதாக இருந்திருக்கு. இதை பற்றி குறிப்பிடும் நூல் அகநானூறு. நெல்லும் உப்பும் நேரே ஊரீர் என்று சொல்லும் நூல் அகநானூறு. அடுத்து 21வது கேள்வி, சேர நாட்டு துறைமுகங்களில் பொருந்தாதது எது? சேர நாட்டில் இருக்கிற துறைமுகங்களை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று பொருந்தாதது. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை முசிறி வரும், காந்தலூர் வரும், தொண்டி வரும், புகார் வராது. ஏன்னா புகார் என்பது சோழர்களுக்கான துறைமுகம். அப்போ இதுதான் தவறு. அடுத்து 22வது கேள்வி, யானை வருவதை கண்ட மக்கள்
அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, பயந்து அல்லது அச்சப்பட்டு ஓடினார்கள்னு நம்ம சொல்லலாம். அந்த பயம், அச்சம் அதை குறிக்கக்கூடிய சொல் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? வெறியி என்பது சரி. வெறியி அப்படின்னா அச்சம். யானை வருவதை கண்ட மக்கள் வெறியி ஓடினர், அதாவது அச்சப்பட்டு ஓடினர் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 23வது கேள்வி. மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரியாற்றின் கரையில் அமைந்திருந்த சேரர் நகரம் எது? நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். பேரியாறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு எங்கே உருவாகுதுன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகுது, அரபிக்கடலில் கலக்குது. அந்த ஆற்றுடைய கரையில் அமைந்திருந்த சேரர்களுடைய நகரம் முசிறி அப்படிங்கிற நகரம். முசிறி, இதை கருவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. முசிறின்னு சொல்கிறாங்க, கருவூர்னு சொல்கிறாங்க. அடுத்து 24வது கேள்வி. நாடகம் கூட்டல் கலை, நாடக கலை, இதில் வந்துள்ள புணர்ச்சி என்னன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாடகம் அப்படிங்கிறதும் கலை அப்படிங்கிறதும் சேரும் பொழுது என்ன நடந்திருக்கு? நாடக இக்கு அப்படிங்கிறது புதுசாக உருவாகியிருக்கு. அப்போ என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கெடுதல் நடந்திருக்கு. அதாவது இந்த இம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு போயிடுச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நடந்தது கெடுதல் அப்படிங்கிற மாற்றம். அதற்கடுத்தது பார்த்திங்கன்னா நாடக கூட்டல் கலை, இக்கு அப்படிங்கிறது புதுசாக உருவாகிருக்கு. அப்போ தோன்றல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அப்போ இங்கே வந்துள்ள மாற்றங்கள் கெடுதல் மற்றும் தோன்றல். அடுத்து 25வது கேள்வி. கொங்கு மண்டலத்தின் எல்லைகளை பொறுத்துக. கொங்கு மண்டலத்துடைய எல்லைகளை பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? வடக்கே பெரும்பாலை இருக்குது, தெற்கே பழனி மலை இருக்குது, மேற்கே வெள்ளிமலை இருக்குது, கிழக்கே மதிர்கரை இருக்குது. இதுதான் கொங்கு மண்டலத்துடைய எல்லைகள். அடுத்து 26வது கேள்வி. சேரர்களுக்குரிய பூ என்ன? சேர மன்னர்களுக்கு உரிய பூ. விடையை பார்க்கலாங்களா? சேரர்களுக்குரிய பூ பனம்பூ. சேரர்கள் அப்படின்னா பனம்பூ, சோழர் அப்படின்னா அத்திப்பூ. சோழர்களுக்கு வரும் அத்திப்பூ, சோழர்களுக்கு வரும். பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ வரும். அடுத்து 27வது கேள்வி. கதிர் கூட்டல் ஈன சேர்த்து எழுதுக. கதிர் கூட்டல் ஈன. விடையை பார்க்கலாங்களா? கதிரீன, இதுதான் சரி, கதிரீன. 28வது கேள்வி. விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? விடையை பார்க்கலாங்களா? 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம். அடுத்து 29வது கேள்வி. போந்தை வேம்பே ஆரென மருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்று குறிப்பிடும் நூல் என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை தொல்காப்பியம். தொல்காப்பியம்தான் இப்படி சொல்கிறது. அடுத்து 30வது கேள்வி. பாலாடை, இந்த சொல்லுக்குரிய புணர்ச்சி என்ன? பாலாடை, இதில் என்ன புணர்ச்சி நடந்திருக்கு? இதை பிரிச்சிங்கன்னா எப்படி வரும்? பால் கூட்டல் ஆடை அப்படிங்கிறது வரும். இங்கே நடந்துள்ள மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல் கூட்டல் ஆ லா அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ திரிதல் விகாரம் நடந்திருக்கு. அடுத்து 31வது கேள்வி. முற்காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்ட ஊர் எது? முற்காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்பட்ட ஊர் தருமபுரி. தகடூர்னா தருமபுரி. அடுத்து 32வது கேள்வி. பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். கெடுதல் விகாரம், திரிதல் விகாரம், தோன்றல் விகாரம், இயல்பு புணர்ச்சி. விடையை பார்க்கலாங்களா? சரி, விடையை பார்க்கலாம். மட்பாண்டம், இதை பிரிச்சிங்கன்னா மண் கூட்டல் பாண்டம், மட்பாண்டம் அப்படின்னு வரும். அப்போ இங்கே நடந்திருக்கிறது என்னது? திரிதல் விகாரம் நடந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது இன் அப்படிங்கிறது இட்டு அப்படின்னு மாறியிருக்கு. மட்பாண்டம். மரவேர் அப்படின்னா மரம் கூட்டல் வேர், இம் அப்படிங்கிறது போயிடுச்சு. அப்போ இங்கே கெடுதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு, கெடுதல் விகாரம். மணிமுடி, மணி கூட்டல் முடி, மணிமுடி. இங்கே எந்த மாற்றம் நடக்கலை. இது இயல்பான புணர்ச்சி தான். கடை தெரு, கடை கூட்டல் தெரு, புதுசாக இத்து அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அப்போ தோன்றல் விகாரம் நடந்திருக்கு. இதுதான் விடை. அடுத்து 33வது கேள்வி. தகடூர் யாத்திரை என்ற நூலின் பாடல்கள் கிடைக்கும் தொகுப்பு எது? தகடூர் யாத்திரை என்பது ஒரு புத்தகங்க. இந்த புத்தகத்தில் இருக்கிற பாட்டு நமக்கு கிடைக்கல, இந்த புத்தகமே கிடைக்கல. இந்த புத்தகத்துடைய பாடல்கள், சில பாடல்கள் புறத்திரட்டு அப்படிங்கிற நூலில் கிடைக்கிது. அதை வச்சு தான் நம்ம இப்படி ஒரு புத்தகம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ விடை புறத்திரட்டு.
அடுத்து 34வது கேள்வி. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு என்னும் கட்டுரை இடம்பெற்ற நூல் எது? இது ஒரு கட்டுரைங்க. கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு. இந்த கட்டுரை இடம்பெற்ற நூல் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். அடுத்து 35வது கேள்வி. நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமின்றி இணைவது எந்த வகையான புணர்ச்சி எனப்படும்? நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது எந்த மாற்றமே நடக்கலை அப்படின்னா அது என்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி. அடுத்து 36வது கேள்வி. கனத்த மழை என்னும் சொல்லின் பொருள் என்ன? கனத்த மழை என்ற சொல்லின் பொருள் பெருமழை, அதிகமான மழை, பெருமழை. அடுத்து 37வது கேள்வி. போந்தை வேம்பே ஆரண மருவும் மாபெரும் தானையர் மலைந்த பூவும் என்று தொல்காப்பியம் யாரை குறிப்பிடுகிறது? முன்னாடியே பார்த்துட்டோம். இந்த வரி எங்கே இருக்குன்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. இந்த தொல்காப்பிய வரி யாரை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா சேரர்களை பற்றி குறிப்பிடுகிறது. சேர மன்னர்களை பற்றி தொல்காப்பியம் இப்படி சொல்லுது. அடுத்து 38வது கேள்வி. தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி என்ன? தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இதில் என்ன புணர்ச்சி வந்திருக்குதுங்க? விடையை பார்க்கலாங்களா? இதில் இயல்பு புணர்ச்சி வந்திருக்கு. அப்படியே சேர்ந்துருக்கு, எந்த மாற்றமும் நடக்கலை. அப்போ வந்திருக்கிறது இயல்பு புணர்ச்சி. அடுத்து 39வது கேள்வி. வாசல் எல்லாம் பிரித்து எழுதுக. வாசல் எல்லாம் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? வாசல் கூட்டல் எல்லாம், வாசல் எல்லாம். அடுத்து 40வது கேள்வி. சுங்குடி அப்படிங்கிற சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எது? சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர். இதற்கான விடை மதுரை. சுங்குடி சேலைனா மதுரை. அடுத்து 41வது கேள்வி. யாருடைய நாடு குடநாடு என அழைக்கப்பட்டது? யாருடைய நாடு குடநாடு என்று அழைக்கப்பட்டது? இதற்கான விடை சேரர்களின் நாட்டைத்தான் குடநாடுன்னு சொல்லுவாங்க. சேரர்களின் நாடு குடநாடு. அடுத்து 42வது கேள்வி. வில் கூட்டல் கொடி விற்கொடி இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி வகை என்ன? வில் கூட்டல் கொடி விற்கொடி இதில் என்ன வந்திருக்கு? இந்த இல் அப்படிங்கிறது இறா மாதிரி இருக்குது. அப்போ திரிதல் புணர்ச்சி வந்துள்ளது. திரிதல் புணர்ச்சி. அடுத்து 43வது கேள்வி. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது? வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் தான் இருக்குதுங்க. 44வது கேள்வி. பெற்றெடுத்தோம் பிரித்து எழுதுக. பெற்றெடுத்தோம். விடையை பார்க்கலாங்களா? பெற்று கூட்டல் எடுத்தோம், பெற்றெடுத்தோம். அடுத்து 45வது கேள்வி. கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் யார்? கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை எழுதியவர் கார்மேக கவிஞர். கார்மேக கவிஞர். அடுத்து 46வது கேள்வி. மனம் கூட்டல் மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி என்ன? இந்த கேள்விக்கான விடையை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே வீடியோவுக்கு லைக் போட்டீங்க, கமெண்ட்டு போட்டீங்க, ஹைப்பு போட்டிங்கன்னா தான் எனக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும். ஸோ எனக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும் வகையில் ஏதாவது ஒன்று பார்த்து பண்ணிவிடுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை இதில் கெடுதல் விகாரம் வந்துள்ளது. அதாவது இந்த இம் அப்படிங்கிறது போயிடுச்சு, அதனால் கெடுதல் விகாரம் வந்துள்ளது. அடுத்து 47வது கேள்வி. கால் கூட்டல் இறங்கி சேர்த்து எழுதுக. கால் கூட்டல் இறங்கி காலிறங்கி. அடுத்து 48வது கேள்வி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல்லுங்க. நெல்லை வச்சு தான் அந்த காலத்தில் விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 49வது கேள்வி. பொன் கூட்டல் உண்டு பொன்னுண்டு இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி என்ன? பொன் கூட்டல் உண்டு பொன்னுண்டு. விடையை பார்க்கலாங்களா? இதில் வந்திருக்கிறது உயிர்
முதல் புணர்ச்சி வந்துள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னா உயிர் முதல் புணர்ச்சி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மெய்யீறு புணர்ச்சி அப்படிங்கிறது வரும். ரெண்டுமே வரும். சரிங்களா? இந்த கேள்வியே கொஞ்சம் மாற்றமான கேள்வி தான். அடுத்து 50வது கேள்வி, ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி என்ன? ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி அமராவதி. அமராவதிக்கு ஆண் பொருணை அப்படிங்கிற பேரும் இருக்குங்க. பண்டைய காலத்தில் இருந்திருக்கும் போல இருக்குது. அடுத்து 51வது கேள்வி, கொங்கு மண்டலத்தின் எல்லைகளை வரையறுத்து கூறும் நூல் என்ன? கொங்கு மண்டலத்தின் எல்லைகளை வரையறுத்து கூறும் நூல் கொங்கு மண்டல சதகம். எழுதியவர் கார்மேக கவிஞர். கொங்கு மண்டல சதகம். 52வது கேள்வி, பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி வகை என்ன? பொன் கூட்டல் சிலை பொற்சிலை. விடையை பார்க்கலாங்களா? இதில் வந்திருக்கிறது மெய் ஈற்று புணர்ச்சி, இதுவும் வந்திருக்கு. அதே மாதிரி மெய் முதல் புணர்ச்சி, இதுவும் வந்திருக்கு. மெய் முதல் அப்படின்னா இந்த சி அப்படிங்கிறது எப்படி வருங்க? இச்சு கூட்டல் சியா. அப்போ இங்கே பாருங்கள், மெய் எழுத்தா. அப்போ மெய்யீறு மெய் முதல் ரெண்டுமே வந்திருக்கு. அடுத்து 53வது கேள்வி, கடைசி கேள்விங்க. சேரர்களின் தலைநகரம் எது? சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட் முடிஞ்சது. நாளைய டெஸ்ட்டு 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 7வது இயல் பகுதி நடக்கும். நன்கு படித்து விட்டு வாருங்கள். நாளைக்கு வீடியோ எப்போ வரும்னா கரெக்டாக ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்துடும். காலையில் 5 மணிக்கு வந்துடும். டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.